ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பசங்களோட லாஸ்ட் டே ஸ்கூலில் லஞ்செல்லாம் பேக் பண்ணியாச்சு. பசங்களும் செம்ம ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். லாஸ்ட் டே வந்து செம்ம ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு நேற்றுமே அப்படி தான் ஃபன் பார்ட்டியெல்லாம் நடந்துச்சு, டிஸ்கோ பார்ட்டியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஆக்சுவலாக இப்போ வந்து இயர் எண்ட் ஆக போகுதுலே. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு அவங்களுடைய எந்த மேம் வர போகிறாங்க, மெயின் டீச்சர் யார், டீச்சிங் அசிஸ்டன்ட் யார், ஈவன் கிளாஸ் ரூம் டோரு, கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும், எல்லாமே இந்த மாதிரி டீட்டெயிலாக அவங்களுக்கு ஒரு பிரிண்ட் கொடுத்துருவாங்க. ஈவன் லாஸ்ட் இயர் வந்து ரூட் மேப் மாதிரியெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த இயர் எப்படி கொடுத்துருக்காங்க, 2 பேருக்குமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே பசங்களுக்கு பேக் பண்ணியாச்சு. பெருசுக்கு மட்டும்தான் இது, சின்னதோட அதே மாதிரி அந்த டீச்சர்ஸ்லாம் யாருன்றது போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. 2 பேருக்குமே அதே மாதிரி தான், சேம் இது தான். அவங்களோட மெயின் டீச்சர், டீச்சிங் அசிஸ்டன்ட், கிளாஸ் ரூம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே அப்படி போட்டு பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க. எல்லா வருஷமே இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதோட இன்றைக்கி ஃபைனல் இயர்னால, ஃபைனல் டேனால அவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லா வருஷமே கொடுப்போம். இந்த வருஷம் வந்து இந்த டைரி தான் வாங்கிட்டு வந்தேன். சின்னதுக்கு மட்டும்தான், பெருசு வந்து வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டா. அவளே கார்டு ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. அதனால் சின்னதுக்கு மட்டும் அவளோட மெயின் டீச்சர், அப்புறம் 2 டீச்சிங் அசிஸ்டன்ட், அவங்க 2 பேருக்குமே 3 பேருக்குமே இந்த டைரி வாங்கிட்டு வந்திருந்தேன். பெருசு வந்து யூஸ்வலாகவே எப்போவுமே அப்படி தான், அவளாக ஏதாவது க்ரியேட் பண்ணி அவளாக கோட்லாம் எழுதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாள். ஸோ அதனால் அவளே பண்ணிக்கிறேன்னு சொன்னதால் அவளுக்கு வாங்கலை, சின்னதுக்கு மட்டும் வாங்கியாச்சு. இனி பேக் பண்ணி அப்படியே கொண்டு போய் ட்ராப் பண்ண வேண்டியதான் ஸ்கூலில். பசங்களும் செம்ம ஈகராக வெயிட்டிங். ஏன்னா லாஸ்ட் டே ஃபன்னாக இருக்க போகுதுன்னு மேம் சொன்னாங்களாம். அப்புறம் நேற்றே நிறைய கிஃப்ட்டு, ரிட்டன் கிஃப்ட் மாதிரி லாஸ்ட் டே கிஃப்ட்டுன்னு கொடுத்து விட்டுருந்தாங்க. சம்மர் கிஃப்ட்டுன்ற மாதிரி சன்கிளாஸ்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி பார்ட்டியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அதோடு இனி நம்ம ஊருக்கு போக போகிறோம். அதுக்கான ஷாப்பிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நேற்று கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் காமிக்கிறேன். இது வந்து அன்னிக்கு ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு, அக்காவுக்கு 2 பேருக்கும் பேக் வாங்கியிருந்தேன். எல்லாமே டிகே மேக்ஸில் தான் இப்போதைக்கு ஷாப்பிங் பண்ணினேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது வந்து 19 பவுண்ட்ஸ் இந்த பேக்கு. சூப்பராக இருந்துச்சு. சரி வாங்கினேன். இதுவும் உள்ளேயே ஜிப் இருக்குது, சின்ன குட்டியான ரேக்குமே இருக்குது. மெயின் ரேக், அப்புறம் குட்டி 2 ரேக் இருக்குது. இதுவும் அண்ணி தான், பெரிய அண்ணி, சின்ன அண்ணி 2 பேருக்குமே யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டேன் இந்த 2மே. இதுவும் சேம் இது தான். உள்ளே அது மாதிரி சின்னதாக ரேக் இருக்குது, அப்புறம் ஜிப் வச்சு அந்த மாதிரி இருக்குது. ஒன்று 18 பவுண்ட்ஸ், ஒன்று 19 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி கிடச்சிது. ஸோ அது வாங்கினேன். அப்புறம் இந்த பர்ஸ், இது வந்து அவங்க அம்மாவுக்கு பர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில. சரி அவங்களுக்கு பிடிக்கலன்னா வேறு யாருக்காச்சும் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் நல்லா இருந்துச்சு. இதுவும் 9 பவுண்ட்ஸ் கிட்ட இருந்துச்சு. 9 பவுண்ட்ஸ் ப்ளஸ் ஏதோ கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருந்தது. ஸோ நல்லா வாங்கினேன். இதுவும் அதே மாதிரி தான், சேம் நம்ம யூஸ் பண்ணுற அதே மாதிரி, ஆனால் ரெண்டு சைடாக வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுவும் டிகே மேக்ஸில் தான், எல்லாமே டிகே மேக்ஸில் தான் இன்றைக்கி ஷாப்பிங். டிகே மேக்ஸ்லேயுமே ஒரு சில ஸ்டேஷ்னரி எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் இது ட்ராவல் பேக், அது 2 இருந்துச்சு. ஸோ அதுவும் எனக்கு தான், இது பசங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து போடுறதுக்காக வாங்கினேன் இது. அப்புறம் இந்த ஸ்டேஷ்னரி எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. 2 பவுண்ட்ஸ், 3 பவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இந்த ஜெல் பென் அதை எடுத்தேன், பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுவும் அதே மாதிரி தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த எரேசர், 3D எரேசர்ன்ற மாதிரி, இது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதுவும் ஆஃபர், எல்லாமே இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. டிகே மேக்ஸில் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான், நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவும் வாங்கினேன். எல்லாமே 75p 90p அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது வந்து கிராஃப்ட் ஐட்டம், இதுவும் அண்ணி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு 2 பேருக்கும் 2 வாங்கினேன். இந்த எரேசருமே அப்படி தான், 1 பவுண்ட் 99p அந்த மாதிரிலாம், 95 75 அப்படின்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த லிப்ஸ்டிக் வந்து என் தங்கச்சி கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கும், அப்புறம் அவங்க ரிலேஷனில் ஒருத்தவங்களும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக 3 லிப்ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் இன்னொன்று இருந்துச்சு, 3மே எடுத்தேன். இது 5 பவுண்ட்ஸ் 4.99 அந்த மாதிரி, எல்லாமே அந்த மாதிரி தான் ரேட்டில் இருந்துச்சு. இந்த எரேசருமே ஆஃபரில் தான் இருந்தது, 2.50. இது ஹைலைட்டர், இது எரேசரில் ஹைலைட்டர். அப்புறம் இது அண்ணி பசங்களுக்கு 3 பேருக்கும் அந்த பெட்ஷீட் வாங்கினேன். 3 பேருக்கு சேம் பேட்டர்ன் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வாங்கினேன். இது வந்து பிஎன்எம்மில் வாங்கினேன். இது 3 பிஎன்எம்மில் வாங்கினேன். இந்த கிராஃப்ட் ஐட்டமும் அண்ணி பசங்களுக்கு தான், ஆல்ரெடி 1 வாங்கி 2 பேருக்கும் 1. ஸோ அதுதான். அப்புறம் இந்த மேக்கப் ஐட்டமுமே அண்ணியோட பெரிய அண்ணியோட பொண்ணுக்கு அந்த மாதிரி
யாருக்கு வேணுமோ கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கினேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக்குமே அவங்க ரிலேஷனில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வாங்கியாச்சு. நான்லாம் ஒரு மேக்கப்புமே போட மாட்டேன். மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கெல்லாம் அதை கொடுத்துடலான்னு வாங்கினேன். அப்புறம் இது ஒரு பிஸ்கெட்டு தான், உள்ள 2 பேக்கெட் பிஸ்கெட் இருக்குது. ஸோ அதுவும் எடுத்தாச்சு. இது என்னோடய டிஷ்யூ வாங்கினேன். தென் இது வந்து பார்கின்ஸில் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, க்யூட்டாக. எனக்கு அது குட்டியாக ஏதாச்சும் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருந்தோடனே. ஸோ அது வாங்கினேன். அது யாருக்குன்னுலாம் இல்லை, சும்மா வாங்கினேன். இதுவுமே அப்படி தான், மேக்கப் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. என் தங்கச்சியும் கேட்டிருந்தா, அண்ணி பொண்ணுக்கும், அந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் தான். அப்புறம் பெர்ஃப்யூம் வந்து ஒரு 4-5 பெர்ஃப்யூம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் இதில் 3 பெர்ஃப்யூம் எடுத்தேன். அப்புறமா இன்னொரு சார்லி ரெட் அதில் 1 எடுத்திருக்கேன். இந்த லிப்பாம் இது என் பெருசுக்கு, என் பொண்ணுக்கு வாங்கினேன். இந்த குட்டி கீச்சன்லாம் இந்த அண்ணி பசங்களுக்கு, அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்னு வாங்கி வச்சுருக்கேன். இந்த 2மே அதே மாதிரி தான், க்யூட்டாக இருக்குது. குட்டி குட்டியாக க்யூட்டாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது என் தங்கச்சிக்கு, இது கேட்டுகிட்டே இருந்தால், ஸோ அவளுக்கு அது வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் யாராவது ஃபேமிலியில் கொடுக்கறதுக்காக தான். அப்புறம் இந்த 2 இது வாட்ச் வாங்கினேன். வாட்ச் 2 வாங்கினேன். 2மே அண்ணியோட ஹஸ்பண்ட் 2 பேருக்கும் சேம் இதில் வாட்ச் 2 பேருக்கும் வாங்கியிருக்கேன். இந்த வாட்ச் தான் சேம் இதே இதில் இன்னொன்று. ஸோ 2 பேருக்கும் வாட்சும் வாங்கியாச்சு. அப்படியே பசங்களையும் பிக் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபைனலாக அவங்களோட நோட் புக்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி தான் நான் பார்க்க போகிறேன். இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒரு நோட் புக்குமே பார்க்க முடியாது. ஒரே ஒரு ஹோம்ஒர்க் நோட்டுன்னு 2 பேரும் கொண்டுட்டு வருவாங்க. அது மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். அது இல்லாமல் சின்னதுக்கு வந்து ரீடிங் புக்குன்னு கொஞ்சம் ஸ்டோரி புக்ஸ் கொடுத்துடுவாங்க, அதுவும் பார்க்க முடியாது. வீக்லி ஒன்ஸ் அது சேஞ்ச் ஆகும், அதுவும் பார்க்க முடியும். அது இல்லாமல் ரீடிங் ரெக்கார்ட் 2 பேரோட தான் இருக்கும். அவ்வளோதான் நம்மளால் பார்க்க முடியும். மற்றபடி எதுவுமே நம்மளால் பார்க்கவே முடியாது. இடையில வந்து டேர்மில் வந்து ஒவ்வொரு டேர்மில் 1 டே வந்து ஒர்க் ஷேருன்னு ஒன்று வைப்பாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் போயிட்டு நம்ம அவங்களோட அந்த டேர்மில் என்னெல்லாம் நோட்டில் எழுதியிருக்காங்கன்றதோ ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான். அல்லாமல் வேறு எதுவுமே நம்மளால் அவங்களோட நோட்ஸ் எதுவுமே பார்க்க முடியாது. இன்றைக்கி தான் ஃபைனலாக கொடுத்து விடுறப்போ பார்க்கலாம். எல்லா இயருமே அப்படி தான், ஃபைனல் டேயில் கொடுத்து விடுறப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து என் சின்னதோடது, அவளோட ட்ராயிங் இதெல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலாக இடையில ஒரு நாள் ஆர்ட் டேன்னு ஒன்று வச்சுருந்தாங்க, இந்த வீக்கில் தான். அப்போ போயிருந்தேன். அப்போ இந்த ஆர்ட்டு பார்த்தேன். அவங்கவுங்க பண்ணியிருக்க இந்த ஆர்ட்டெல்லாம் அங்கங்கே பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் டெய்லி மார்னிங் வந்து அந்த 4 லைன் நோட்டில் ஹேண்ட் ரைட்டிங்க்கு எழுதுவாங்களாம். அது வந்து சின்ன நான் புக்கை பார்க்க தான் அவள் சின்னது சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றது அப்போ தான் தெரிஞ்சு. அப்புறம் என்ன பண்ணாலுமே இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து பேஸ்ட் பண்ணுறது, அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் இயரும் அதே மாதிரி தான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. கூடவே இன்றைக்கி வந்து ஃபோட்டோஸ் அவங்க பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே கொலாஜ் பண்ணி ஒரு பேப்பரில் A4 ஷீட்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. இதெல்லாமும் அப்படி தான், நிறைய ப்ராக்டிக்கலாகவும் நிறைய பண்ணியிருக்காங்க. பெருசுக்கெல்லாம், சின்னதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஒட்டியிருந்தாங்க. இதுவும் அதில் என் சின்னதெல்லாம் இருந்துச்சு. ஸ்டோரிஸ்லாம் குட்டி குட்டியாக எழுதிடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி தானே பார்க்குறோம், ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் பார்க்க முடியுது அவங்களோட நோட்டு எல்லாமே. எல்லா இயருமே அப்படி தான், ஃபைனல் டேயில் தான் பார்க்க முடியும். சில இதெல்லாம் காமெடியாக ட்ரா பண்ணியோ எழுதியோ வச்சுருக்கப்போ செம்ம காமெடியாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே நிறைய ஃபோட்டோஸ், எது பண்ணாலுமே அதை ஃபோட்டோஸ் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்தந்த டேயோட என்ன டே, எதுக்காக பண்ணாங்க எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே என் சின்னதோட நோட்ஸ் தான். இதில் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் பார்க்குறப்போ அழகாக எழுதியிருக்கா, குட்டி குட்டியாக சூப்பராக தான் எழுதியிருக்கா. கொஞ்சம் சின்ன பிள்ளையிலே அதுக்கு இருந்தாலும் பட் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
இதுவுமே 4 லைன் நோட்டு. அப்போ அவங்க எழுதுகிறாங்க, ஹேண்ட் ரைட்டிங்காக எழுத வைக்கிறாங்க. அப்படியே பெருசோடது பார்த்தா, பெருசோடதுல என்ன ஆர்ட் இது வந்து இதெல்லாம் வந்து இடையில ஒரு ஆர்ட் டேன்னு வச்சுருந்தப்போ பார்த்தேன். அவங்க கிளாஸ் ரூம்லேயே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்திருந்தா. அதோடு வந்து அவங்களுக்கு டெய்லி ஸ்பெல்லிங்ஸ் வைக்கிறாங்க. அதெல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ தான் தெரிஞ்சுது. வீக்லி ஒன் ஸ்பெல்லிங்ஸ் கொடுத்து விடுவாங்க. அதை வந்து அங்கே ரைட்டிங்கும் பண்ணணும். அப்புறம் மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுவும் டெய்லி பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாமே பெருசோடது. அப்புறம் நிறைய ஸ்டோரிஸ், அந்த ஒரு டேயை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது, அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் பற்றிலாம் டிஸ்கிரைப் பண்ணுறது, அப்புறம் அவங்களோட இந்தியாவில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் அதெல்லாம் பற்றிலாம் எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ரீடிங் ரெக்கார்ட். ஆக்சுவலாக இது வந்து ஸ்கூல்லையே அவங்க ரீட் பண்ணுறதை வச்சு எழுதுகிறாங்க. அவங்க மேமும் அதுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. மேமும் எல்லா இதுலேயுமே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. இவளுக்குமே அவங்க என்ன நிறைய ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அது பண்ணுறது எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்து அதெல்லாமே பேஸ்ட் பண்ணி அந்த பேஜில் என்ன டே எதுக்காக பண்ணது எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. ஃபைனலாக இன்றைக்கி தான் 2 பேரோட நோட் புக்ஸையும் பார்க்குறப்போ ஓகே இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னே நம்மளுக்கு தெரிய வருது. மேத் எல்லாமே அப்படி தான், நிறைய டிஃப்ரெண்ட்டாக மேத் மல்டிப்ளிகேஷன் ஆகட்டும் எல்லாமே அவங்களுக்கு அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போகணும், ஷார்ட்டாக மீன்ஸ் அது எப்படி எந்த மாதிரி வருது எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயிலாக எழுதியிருந்தது பார்க்குறப்போ ஓகே இப்படியெல்லாம் படிச்சிருக்காங்கன்றதே நம்மளுக்கு இப்போ தான் தெரிய வருது. அவ்வளோதான், இந்த இயரும் முடிஞ்சுது. இனி 1.5 months வீட்டில் இருந்து என்னென்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைக்கி டே இப்படி தான் எங்களுக்கு போச்சுது. ஓகே, நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.